பௌர்ணமி மற்றும் மே தின தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்காகவும் வார இறுதி விடுமுறையை சொந்த ஊர்களில் கழிக்கவும் தென் மாவட்ட மக்கள் ஒரே நேரத்தில் பேருந்து நிலையத்திற்கு படையெடுத்தனர். அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் இடம் பிடிக்க மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் சலசலப்பு நிலவியது. பேருந்து நிலையத்தின் வெளியேறும் வழியில் மக்கள் பேருந்தை மறித்து ஏறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பேருந்துகள் வெளியேறுவதில் சிக்கல் நீடித்தது. நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினரும் போக்குவரத்து ஊழியர்களும் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி நேற்றிரவு தொடங்கி இன்று இரவு வரை நீடிக்கிறது. இதையொட்டி அண்டை மாநிலங்களில் இருந்து சுமார் 35 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். ஓம் நமச்சிவாய மந்திரம் முழங்க 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியில கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. போலீஸ் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஓரளவுக்கு கிளீனா இருக்கு. கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தண்ணீர், மோர் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டு வருகிறது. நேற்று பகலில் ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக பல மணி நேர காத்திருப்புக்கு பின் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 4240 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 5669 சிறப்பு பேருந்துகள் மற்றும் 32 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கள்ளச்சந்தையில் கேஸ் விற்பனையை தடுக்கும் நோக்கில் LPG சிலிண்டர் விநியோகம் மற்றும் முன்பதிவு முறையில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதனால் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை முறைப்படுத்த மத்திய பெட்ரோலியத்துறை மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் முன்பதிவு கால இடைவெளியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்ததில் இருந்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய 21 நாட்கள் இடைவெளி இருந்த நிலையில் இன்று முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 21 நாட்களுக்கு பதிலாக 25 நாட்களும், கிராமப்புறங்களில் இந்த இடைவெளி 45 நாட்களாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சிலிண்டர் விநியோகத்தின் பொழுது OTP சரிபார்ப்பு முறை 100% கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரசீதை காட்டினால் மட்டும் போதாது, இனி பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு வரும் OTPயை டெலிவரி ஊழியரிடம் பகிர்ந்தால் மட்டுமே சிலிண்டர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இடைவிடாது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக கடந்த சனிக்கிழமை அன்று குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றிருந்தார். இந்த நிலையில் புதன்கிழமை சென்னை திரும்பிய அவர் 5 நாட்களுக்கு பிறகு அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். அமைச்சர்கள் துரைமுருகன், முத்துசாமி, CV கணேசன், பெரியகருப்பன், மெய்யநாதன் உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து தங்கள் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டதற்கு நன்றி தெரிவித்தனர். இதேபோன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகளும் சந்தித்தனர். முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். எங்களுக்கு திடமான நம்பிக்கை உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குப்பதிவுக்கு பிறகு திமுகவுக்கான சாதகம் எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது.
அனைத்து கருத்து கணிப்புகளையும் உடைத்தெறிந்து அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை தக்க வைக்கும் என்று பெரும்பாலான நிறுவனங்களின் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கருத்து கணிப்பு முடிவுகளை கண்டு யாரும் கலங்க தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது என்று குறிப்பிட்டுள்ள EPS எல்லா கருத்து கணிப்புகளையும் உடைத்தே அதிமுக இதுவரை ஆட்சி அமைத்திருப்பதாக கூறியுள்ளார். இந்த தேர்தலிலும் அத்தகைய வெற்றியை கண்டிப்பாக தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகளுக்கு பின்னணியில் சூழ்ச்சி இருக்க வாய்ப்புண்டு என்ற சந்தேகம் எழுப்பியிருக்கூடிய அவர் தோல்வியை அறிந்த திமுக மாய பிம்பத்தை உருவாக்கி வாக்கு எண்ணிக்கையில் தில்லுமுள்ளு செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலில் வெற்றியடைந்ததும் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்று தாவேக வேட்பாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து களம் கண்டது. இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தாவேக வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தங்கள் தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கான 17C படிவங்களை வேட்பாளர்கள் ஒப்படைத்தனர். பின்னர் 20 வேட்பாளர்களாக சந்தித்து பேசிய விஜய் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிய அனுபவம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் கள நிலவரம் குறித்தும் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கையின் போது முன்னெச்சரிக்கையுடன் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கிய விஜய் எல்லோரும் நம்பிக்கையுடன் முடிவுகளை நோக்கி காத்திருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். தேர்தலில் வெற்றியடைந்ததும் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்றும் முடிவுகள் வெளியானதும் பனையூரில் வேட்பாளர்களுக்காக காத்திருப்பேன் என்றும் விஜய் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டு சுவரை தாண்டி வந்து வளர்ப்பு நாயை சிறுத்தை கவி செல்லும் காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. அண்மை காலமாக நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள சேலாஸ் என்ற இடத்தில் உலா வந்த சிறுத்தை அங்குள்ள வீடு ஒன்றில் வளாகத்துக்குள் நுழைந்தது. சிறிது நேரத்தில் வளர்ப்பு நாயை கவி கொண்டு சென்றது. இதனை கண்டு அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் 20 வாரங்களுக்கு பிறகும் கருவை கலைக்க அனுமதி தரும் வகையில் சட்ட திருத்தத்தை கொண்டுவர வேண்டுமென உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 15 வயது சிறுமியின் கருக்கலைப்பு சாத்தியமற்றது என்பதால் உச்சநீதிமன்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசு சார்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் இது ஓர் அப்பட்டமான குழந்தை பாலியல் வன்கொடுமை என்றும் விருப்பமில்லா கருவை தொடர உத்தரவிட முடியாது எனவும் தெரிவித்தார். ஒரு குழந்தையால் தாய் என்ற பட்டத்தை தாங்க முடியுமா என்று நினைத்து பாருங்கள் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி கருவை மேலும் 4 வாரங்களுக்கு தொடர அனுமதிப்பது எந்த வகையில் நியாயமானது என வினவினார். விரும்பத்தகாத கர்ப்பத்தை கலைக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள பரிசீலிக்குமாறு மத்திய அரசுக்கு அறிவுறுத்திய நீதிமன்றம் பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பம் ஏற்படும் போது அதை கலைக்க காலவரம்பு இருக்கக்கூடாது என தெரிவித்தார். மீண்டும் மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் பெற்றோருக்கும் அதிகார வரம்புக்கும் இடையே மோதலை உருவாக்க வேண்டாம் என எச்சரித்தது. இந்த விவகாரத்தில் மீண்டும் நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் என மத்திய அரசை அறிவுறுத்திய தலைமை நீதிபதி ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார். ஈரானுடனான போர் முடிவுக்கு வந்ததும் எரிவாயு விலை குறைந்துவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் சங்க இரவு விருந்தில் ரகசிய பிரிவு அதிகாரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது எதேச்சையாக நடந்ததாக தெரியவில்லை என்று கூறினார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒரு உடன்பாட்டை எட்டுவதில் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளின் நிலை தெளிவாக இல்லை என்றும் அது ஒரு சிறிய வட்டத்திற்குள் நடந்து வருவதாகவும் கூறினார். ஈரானுடன் போரை மீண்டும் தொடங்குவது குறித்து அமெரிக்கா பரிசீலிக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். As soon as the war's over, it'll drop like a rock. There's so much of it. It's all over the place, sitting all over the oceans of the world. And it'll go down. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் விளையாடுவதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார்.
அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்கா வற்புறுத்தி வரும் நிலையில் ஈரான் தனது அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை பாதுகாக்கும் என்று அந்நாட்டின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ட்ரோன் நடமாட்டம் காரணமாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஹ்ரானில் மேற்கு, மத்திய மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தாக்குதல் சத்தம் கேட்டதாகவும் இந்த அமைப்புகள் சிறிய ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை தாக்கி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சுப்மன் கில், ஜோஸ் பட்லரின் அதிரடி ஆட்டத்தால் பெங்களூரு அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி முந்தைய தோல்விக்கு பழி தீர்த்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற 42வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான குஜராத் அணி நடப்பு சாம்பியனான பெங்களூருவை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி வீரர்கள் குஜராத் அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தனர். அந்த அணி 19.2 ஓவர்களில் 155 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. படிக்கல் 40 ரன்களும் கோலி 28 ரன்களும் அடித்தனர். இதையடுத்து 156 எனும் எளிய இலக்கை துரத்திய குஜராத் அணிக்கு சுப்மன் கில், ஜோஸ் பட்லர் சிறப்பாக ஆடி ரன் குவித்தனர். அதிரடியாக ஆடிய கில் அரை சதம் கடப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 43 ரன்களில் அவுட் ஆனார். ஜோஸ் பட்லர் 39 ரன்களில் விக்கெட்டை இழந்தார். பின்னர் ராகுல் டுவாட்டியா, ஜேசன் ஹால்டர் ஜோடி சேர்ந்து நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இறுதியில் 15.5 ஓவர்களில் குஜராத் அணி இலக்கை எட்டி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் முந்தைய ஆட்டத்தில் கண்ட தோல்விக்கு குஜராத் பழி தீர்த்தது. 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியதுடன் கடைசி கட்டத்தில் 12 ரன்கள் அடித்து குஜராத் அணியின் வெற்றிக்கு உதவிய ஹால்டர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவ விழாவின் நிறைவாக மன்மதன் தகனம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அருணாச்சலேஸ்வரர் மன்மதனை நோக்கி அம்புவிட கண்ணிமைக்கும் நேரத்தில் மன்மதன் எரிந்து சாம்பலானார். இந்த நிகழ்வை காண கோயிலில் திரளான பக்தர்கள் கூடியிருந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று அதிகபட்சமாக 108.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது. வரும் நாட்களில் வெப்பம் மேலும் உயரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த ஹாட் சம்மர் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த மே மாசம், எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாவே எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. உங்களால வீட்டில் இருக்கவே முடியல, ஏசியை நாடிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 50 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக சம்பா பருவத்தில் 6.21 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்பட்டதால் குறுவை சாகுபடியில் இலக்கை விஞ்சி 1.99 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. அதேபோல சம்பா தாளடி பருவத்தில் கிட்டத்தட்ட 3.24 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தொடங்கப்பட்ட 50 ஆண்டுகால வரலாற்றில் சம்பா பருவத்தில் 6.21 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட காவலர்கள் 9 பேரும் ஜூன் 4ஆம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளம் ஜெயராஜ் அவர் மகன் பெனிக்ஸ் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ் உள்ளிட்ட 9 காவலர்களுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்த கோரி தமிழக அரசு மற்றும் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜூன் 4ஆம் தேதிக்குள் குற்றவாளிகள் அனைவரும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதன் பிறகு தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு தினசரி வழக்கு விசாரணை நடைபெறும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியின் காவல் தெய்வமான பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாளில் கைலாச பார்வதி வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அப்போது மின் விளக்குகளால் வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிவன், நரசிம்மர் மற்றும் நாகக்கன்னி உருவங்கள் தத்ரூபமாக தாண்டவமாடின.
ஆசியாவிலேயே மிகப்பெரிய வழக்கறிஞர் சங்கமான சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கான தேர்தலில் RC பால் கனகராஜ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்டது. தலைவர் பதவிக்கு 5 பேர் களம் கண்ட நிலையில் RC பால் கனகராஜ் தலைவராக வெற்றி பெற்றுள்ளார். துணைத் தலைவராக சசிகுமாரும், செயலாளராக அறிவழகன், பொருளாளராக ராஜேஷ் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 2 நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் வரவிருப்பதாகவும் திமுக அரசு மீது மக்கள் கொண்டுள்ள கோபம் வரும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளில் வெளிப்படும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 3 நாட்கள் தான் இருக்கிறது. நாம் வெயிட் பண்ணுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி வர இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள புத்தன்தெரு முத்தாரம்மன் கோயில் வருடாந்திர கோடை விழாவில் பூப்படை விளையாடுதல் மற்றும் மஞ்சள் நீர் விளையாடுதல் நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் அம்மன் அருள் வந்து பக்தி பரவசத்துடன் கொதிக்கும் மஞ்சள் நீரை தங்கள் உடலில் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்தனர். மயிலாடுதுறை அருகே குத்தாலம் மகாகாளியம்மன் திருநடன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்துருத்தியில் வீதியுலா சென்ற காளியம்மனை வழியெங்கும் பக்தர்கள் பழங்கள் தந்தும், புடவை சாற்றியும், சாக்லேட் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளால் மாலை அணிவித்தும் வழிபட்டனர். மேலும் சூலம், தீச்சட்டி ஏந்தியும், குழந்தையை கையில் ஏந்தியும் காளியம்மன் திருநடனம் ஆடியது பக்தர்களை பரவசப்படுத்தியது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் செப்பேடு புகழ்பெற்ற சிவகாமியம்மன் உடனுரை ஸ்ரீ பூராநந்தீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 2 நாள் தேரோட்டம் இனிதே நிறைவடைந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நஞ்சுண்டேஸ்வரர் ஆலய சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் உற்சவ மூர்த்திகள் எழுந்திருட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருப்பதி மலையில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் திருப்பதி மலையில் மழை பெய்தது. திடீர் மழை காரணமாக பகுதியில் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் சூறாவளி காற்றில் சிக்கிய கால்நடையை மீட்கச் சென்ற பெண் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய காணொலி வெளியாகியுள்ளது. சுழன்றடித்த சூறாவளி காற்றில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்த நிலையில் அதன் அடியில் கட்டப்பட்டிருந்த எருமையை மீட்க சென்ற பெண் பெரும் விபத்தில் இருந்து தப்பினார். மாம்பழ சீசன் தொடங்கிய போதிலும் திருப்பூரில் விற்பனை மந்தமாக இருப்பது வியாபாரிகளை கவலைக்குள்ளாக்கியிருக்கிறது. பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மொத்த மற்றும் சில்லறை கடைகளில் சுமார் 100 டன் மாம்பழங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. சேலம், தேனி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து இமாம் பசந்த், அல்போன்சா, செந்தூரம் போன்ற பல்வேறு மாம்பழ வகைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. விலை குறைந்திருந்தும் விற்பனை குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு கிலோ 400 ரூபாய் வரை விற்ற இமாம் பசந்த் தற்போது 200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கரூர் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விவசாயி வீட்டில் தினந்தோறும் சூரியன் உதிக்கும் போது மயில் ஒன்று குதூகலத்துடன் தோகை விரித்து ஆடுவது மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இன்பராஜ் காஞ்சனா தம்பதியரின் வீட்டின் மொட்டமாடியில் கடந்த 1 மாதமாக தினமும் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் மயில் ஒன்று வந்து தோகை விரித்து ஆடி செல்கிறது. காலை 6:30 மணி முதல் 7:10 மணி வரை சுமார் 30 நிமிடங்கள் இந்த அழகிய காட்சியை காண முடிவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சோழபுரம் அருகே விடைநிலத்தில் இருந்து 3 ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டன. மானம்பாடி கிராமத்தில் அலெக்சாண்டர் என்பவரின் வயலில் விவசாய வேலை நடைபெற்ற பொழுது வரப்பு பகுதியை வெட்டினர். அப்பொழுது யானை மீது அமர்ந்த நிலையில் ஐயனார் இருக்கும் 1 அடி உயரச் சிலை மற்றும் 5 அங்குலத்தில் 2 சிலைகள் மற்றும் உடைந்த சிலையின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டு திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த சிலைகள் ஐம்பொன்னால் ஆன சிலைகள் என கூறப்படுகிறது. அசாம் மாநில தேர்தலுக்காக வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் சென்றதால் ஓசூர் பகுதியில் ரோஜா மலர் தோட்டங்கள் பராமரிப்பின்றி பாதிக்கப்பட்டுள்ளன. கோடை வெயிலால் ஏற்படும் இலைப்பேன் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த ஆட்கள் இல்லாததால் செடிகளிலேயே மலர்கள் காய்ந்து கருகி வருகின்றன. முறையான பராமரிப்பு பணிகள் முடங்கியுள்ளதால் ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மலர் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெலாக்கோட்டையில் அதிகாலை நேரத்தில் உலா வந்த யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். கேரள மாநிலம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் மெதுவாக நடந்து சென்ற யானை சாலை ஓர கடையின் அருகே நின்றிருந்த நாயை கண்டதும் ஆக்ரோஷமாக பிளறியது. இதனை கண்டு கிராம மக்கள் கூட்டமாக பின்தொடர்ந்து சென்று யானையை விரட்டினர். இந்த யானையை நிரந்தரமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மலைக்கோவிலில் மே 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நரசிம்மர் மலைக்கோவிலின் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக மேற்கண்ட நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் படிப்படியாக சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் பராமரிப்பு பணிகள் முடிந்த பிறகு மே 6ஆம் தேதி வழக்கம் போல ரோப்கார்கள் சேவை தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நிறைய வெயிலின் தாக்கத்தினால நிறைய பேர் நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர்களுக்காக நம்ம ஆஸ்பத்திரியில் பிரத்யேகமாக ஒரு 8 பெட் உள்ள ஒரு வார்டும் ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு அப்படின்னும், அதே மாதிரி 4 ஐசியூ தீவிர சிகிச்சை வார்டு பெட்டும் உள்ள 4 பெட்டும் உள்ள ரெட் ஜோன்கள் நுழையிற இடத்துலயே அவங்கள உடனே எடுத்து இது பண்ணுறது காப்பாற்றுறதுக்காக ரெட் ஜோனில் 2 வார்டு ஆல்மோஸ்ட் ஒரு 12 பெட் உள்ள வார்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். திருப்பூர் மாவட்டம் தென்னிலை அருகே பயணியை அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தாக்கியதாக பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பூரிலிருந்து கரூர் நோக்கி சென்ற பேருந்து தென்னிலை அருகே நெடுஞ்சாலை ஓரக்கடையில் நிறுத்தப்பட்டது. அந்த கடையில் ஓட்டுநர் நடத்துனருக்கு டீ வடை இலவசமாக தரப்படும் என்று கூறப்படும் நிலையில் பயணிகளுக்கு டீ 25 ரூபாய் என்று கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிக தொகைக்கு டீ விற்கும் கடையில் ஏன் நிறுத்தினீர்கள் என்று பயணி ஒருவர் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநரும் நடத்துனரும் பயணியை தாக்கியதாக புகார் அளித்துள்ளது. கரூர் மாவட்டம் மன்னமங்கலம் அருகே நாய் துரத்தியதால் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த புள்ளிமான் வாய்க்காலில் விழுந்து காயமடைந்தது. தகவல் அறிந்து வந்த கால்நடை மருத்துவர்கள் மானை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். புள்ளிமான் ஊருக்குள் வந்த தகவல் கிடைத்ததை அடுத்து பலரும் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே புலியூர் கீழ்குப்பம் இணைப்புச் சாலை கடந்த 6 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் கிராம மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த தார் சாலை பல கிராமங்களுக்கு முக்கிய இணைப்பு வழியாகவும் பாரூர் ஏரிக்கு செல்லும் சாலையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு பெயர்ந்த தார் சாலை இதுவரை புதுப்பிக்கப்படாததால் விவசாய வாகனங்கள், பள்ளி, கல்லூரி பேருந்துகள் உள்ளிட்டவை விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் புகார் கூறியுள்ளனர்.